இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் ஈத்தர்ஸ் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அதோட கான்செப்ட் வீடியோலாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜேஇயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் ஈத்தர்ஸ் சாப்டரோட கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இன் வாட்டர்? கீழ்கண்ட சேர்மங்களில் எது நீரில் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் வினை புரிகிறது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் 2024 கேட்டிருக்காங்க, போன வருஷம் கொஸ்டின். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த இருக்க காம்பவுண்ட் வந்து எது வந்து எனக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் இன் வாட்டரில். ஓகேங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு கரெக்டாக NaOH. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு பேஸ், இது நம்ம வந்து காரம். ஓகேங்களா? ஸோ இந்த காரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எது கூட வேகமாக ரியாக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு அமிலத்து கூட ரியாக்ட் ஆகும். ஸோ ஒரு ஆசிட் கூட வந்து வேகமாக ரியாக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர். கரெக்டாக சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஸோ இது வந்து நடுநிலை ஆக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து NaOH வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ், ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்க காம்பவுண்ட்ஸில் எது வந்து அசிடிக் தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அசிடிக் நேச்சரில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்கஹால்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஆல் ஆல்கஹால்ஸ் நியூட்ரலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஆல்கஹால்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்கும்போது சோடியம் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஹைட்ரஜன் மூவ் ஆகிட்டு நம்மளுக்கு H2 கேஸ் ரிப்ளேட் கொடுக்கும், அது வேறு. பட் ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ் கூட ரியாக்ட் ஆகாது மேக்ஸிமம் ஜென்ரலாக. பட் எக்ஸப்ட்லேயே ஒரு சில ஆல்கஹால். ஸோ எந்த ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீனால். ஸோ இந்த ஃபீனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு H+ போனதுக்கப்புறம் இட் வில் ஃபார்ம். ஸோ H+ போனதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ஃபீனாக்சைடு அயன். ஸோ இந்த ஃபீனாக்சைடு அயன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கான்ஜுகேட் பேஸ். கரெக்டாக? ஸோ ஒரு H+ போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வர காம்பவுண்ட் வந்து கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம தமிழில் இணைக்காரம் சொல்லுவோம். ஸோ இந்த இணைக்காரம் வந்து ஒரு வலிமையான இணைக்காரமாக இருந்தால் இந்த சேர்மமானது வந்து எனக்கு அமிலத்தன்மை உடையது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்ஜுகேட் பேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மோர் ஸ்டேபிளாக இருக்குது, இட் ஹேஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ நிலைப்புத்தன்மை எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த மைனஸ் சார்ஜும் இந்த ஃபீனால் கூட வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ உடனிசைவு நடக்கிறனால வந்து அதிக நிலைப்புத்தன்மை கிடைக்குது. ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபீனாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க காம்பவுண்டில் எது ஃபீனால் பார்க்கணும். இதுதான் நம்மளோட ஃபீனால். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அல்கைல் ஆல்கஹால். ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நியூட்ரல் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு பேஸ் கூட ரியாக்ட் ஆகாது, இதுவும் எனக்கு பேஸ் கூட ரியாக்ட் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு C6H5. ஸோ C6H5 CH2OH. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபீனாலுக்கும் CH2OH. ஸோ இந்த காம்பவுண்டுக்கும் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால் சொல்லுவோம். ஸோ பென்சைல் ஆல்கஹால். ஓகேங்களா? ஸோ இந்த பென்சைல் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா எனக்கு அலிஃபேட்டிக் நேச்சரில் இருக்குது. ஏன்னா இந்த CH2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அலிஃபேட்டிக் நேச்சரில் இருக்கும். ஸோ இது வந்து மோர் அசிடிக் கிடையாது. இதுவும் நார்மலாக அல்கைல் ஆல்கஹால் மாதிரி, இது வந்து பென்சைல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. பட் இது அரோமேட்டிக் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக OH அட்டாச்சில் இருக்கும்போது தான் எனக்கு எசன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் எனக்கு மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ இந்த காம்பவுண்டுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அசிடிக் தன்மை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் எது வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபீனால் தான். அசிடிக் நேச்சரில் இருக்கிறனால தான் அது வந்து NaOH கூட சேர்ந்து எனக்கு சோடியம் ஃபீனாக்சைடு உருவாகும். ஓகேங்களா? there is a formation of sodium phenoxide. ஸோ வாட்டர் மாலிகுல் போயிட்டு எனக்கு என்ன உருவாகும்னா நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு உருவாகும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த கிவன் கெமிக்கல் ரியாக்ஷன் சீக்வன்ஸ். ஓகேங்களா? இந்த கொடுத்துருக்க ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீனால் கூட எது ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அடர் கந்தக அமிலம். ஓகேங்களா? அடர் கந்தக அமிலம். அது வந்து என்ன வருதுன்னா நம்மளுக்கு ஒரு A சேர்மம் உருவாகுது. ஸோ இந்த A சேர்மம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்சன்ட்ரேட்டட் HNO3 அடர் நைட்ரிக் அமிலம் அது கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன உருவாகுதுன்னா B காம்பவுண்ட் உருவாகுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ஷன் கரெக்டாக எழுதிக்கணும். ஸோ ஃபீனால் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4. ஸோ நம்மளுக்கு கான்சன்ட்ரேட்டட் H2SO4னால என்ன பண்ணணும்னு தெரியும். நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால்ஸில் நடத்திருப்போம், அதில் பாருங்கள். ஸோ தேர் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ நமக்கு அது தெரியும் ஃபீனால் வந்து ஆர்த்தோ பேராவில் மட்டும் தான் உட்கார வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் உருவாகுது. இந்த காம்பவுண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த காம்பவுண்ட் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால் 2,4 டைசல்ஃபோனிக் ஆசிட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதை அகைன் வந்து நான் கான்சன்ட்ரேட்டட் HNO3 ரியாக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடர் நைட்ரிக் அமிலத்தோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன உருவாகும் கேட்டிங்கன்னா
there is a formation of picric acid. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட பி காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஏபி ரெண்டுலையுமே த டோட்டல் சம் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் சம் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இன் அ ப்ராடக்ட் ஏ அண்ட் பி. ஸோ கொடுத்துருக்க ரியாக்ஷனில் வந்து இருக்க ஏபி காம்பவுண்ட் ரெண்டுலையுமே எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஏ காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 3. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ பி காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா 1 2 2 2. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் 7 காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் சம் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். டோட்டல் சம் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வினைப்பொருள் ஏயிலும் பியிலும் உள்ள ஆக்சிஜன் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 7 + 7 14. ஸோ போன தடவை நியூமரிக்கல் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டல் ஆன்சர் என்ன கேட்டிங்க அப்படின்னா 14. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா நம்ம படிச்சிருக்க ரியாக்ஷனில் எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்குன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக கரெக்டாக நம்ம படித்தோம்னா அந்த நம்பரை கவுண்ட் பண்ணி நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபீனால் ட்ரீட்டட் வித் குளோரோஃபார்ம். ஃபீனால் எதுக்குள்ள ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா குளோரோஃபார்ம் in the presence of sodium hydroxide. ஓகேங்களா? which further hydrolyzed in the presence of acid results. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு திருப்பி வந்து H+ கூட ரியாக்ட் பண்ணும்போது ஓவராலாக என்ன வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ரியாக்ஷன்ஸ் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபீனால் வந்து குளோரோஃபார்ம் NaOH. ஓகேங்களா? குளோரோஃபார்ம் NaOH. ஸோ குளோரோஃபார்ம் NaOH கூட ரியாக்ட் பண்ணிட்டு ஃபர்தர் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு H+ யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபீனால் குளோரோஃபார்ம் NaOH கூட இது என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்து ரேமர் டீமன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ரேமர் டீமன் ரியாக்ஷன். ஸோ ரேமர் டீமன் ரியாக்ஷனில் எப்பயுமே நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வினை காரணி ரியேஜென்ட் வச்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆல்டிஹைட் வரும். ஸோ ரேமன் டீமனில் CHCl3 யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டிஹைட் வரும். CCl4 யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆசிட் வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து நம்ம சாலிசிலிக் ஆல்டிஹைட் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே சாலிசிலிக் ஆல்டிஹைட் இருக்குன்னா ஸோ நம்மளுக்கு சாலிசிலிக் ஆல்டிஹைட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அடுத்து பென்சின் 1,2 டயால் கொடுத்துருக்காங்க. அதுவும் வராது. பென்சின் 1,3 டயால் தப்பு. அதுவும் தப்பு. ஸோ இதோட காமன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து பென்சால்டிஹைட் 2-ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட். ஓகேங்களா? ஸோ 2-ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு காமன் நேம் பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா 2-ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட். ஓகேங்களா? இந்த காம்பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2-ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட். இதுதான் அதோட ஐயூபேக் நேம். காமன் நேம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எனக்கு சாலிசிலிக் ஆல்டிஹைட். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 4th வந்து தான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா JEE Mains 2024 கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா JEE Mains 2014 கேட்டிருக்காங்க. The sodium phenoxide when heated with CO2. சோடியம் phenoxide வந்து CO2 ரியாக்ஷன் பண்ணுறாங்க. Under pressure at 125 degrees Celsius yields a product which on acetylation produces C. ஸோ எது மேஜர் ப்ராடக்ட் கேட்குறாங்க? முதன்மை விளைபொருள் C என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே ரியாக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து Bன்னு ஒரு காம்பவுண்ட் வருது. ஸோ இந்த B காம்பவுண்டை ஃபர்தராக வந்து அசிலேஷன் செய்கிறாங்க. அப்போ வந்து Cன்னு ஒன்று உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரியாக்ஷன்ஸ் எழுதலாம். ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு அவங்களே டேரெக்டாகவே சோடியம் ஃபீனாக்சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சோடியம் ஃபீனாக்சைடு எது கூட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா CO2 கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் க்ளோப்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? க்ளோப்ஸ் ரியாக்ஷன். ஸோ அப்போ வந்து என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி சோடியம் ஃபீனாக்சைடு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு COH வரும். ஸோ இதை ஃபர்தராக வந்து நான் H+ கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட சாலிசிலிக் ஆசிட். ஓகேங்களா? இதுக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமிலத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து AC2O. ஸோ AC2Oனா என்னென்னா அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஓகேங்களா? அசிட்டிக் நீரிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுனா ஸோ இதுவுமே அசிடிக் நேச்சரில் இருக்கும், இதுவுமே அசிடிக் நேச்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீனாலும் ஆசிட் ரெண்டுமே இருக்குது. ஆனால் இந்த ரெண்டில் எது வீக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீனால் தான் வீக் ஆசிட், COH வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ அப்போ இந்த அசிடிக் ஹைட்ரேட் வந்து எது கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு வீக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹைட்ரஜனும் இங்கேருந்து எனக்கு அசிடிக் ஆசிடாக ரிமூவ் ஆகிட்டு ஸோ இங்கே ஒரு அசிலேஷன் நடக்கும். ஏன் சார் ஃபீனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீனால் வந்து அசிலேஷன் நடக்கும்போது OC
COCH3 ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அசைலேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ கீழே வந்து இங்கே CO வச்சிருக்கு. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஆஸ்பிரின் சொல்லுவோம். ஸோ இந்த காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு தெரியும் ஆஸ்பிரின் ஓகேங்களா. ஸோ இதான் அதோட ஆன்சர். இந்த காம்பவுண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இங்கே தான் எனக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேறு எதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஆர்த்தோ போர்ஷனில் மட்டும்தான் வரும். இங்கே வந்து மெட்டா போர்ஷன் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசிடில் வந்து கொடுத்துருக்காங்க, ஆசிடில் வந்து நடக்காது ஓகேங்களா, அதுவும் தப்பு. இங்கே வந்து ஆர்த்தோ பேரா 2 கொடுத்துருக்காங்க, இதுவுமே வராது ஓகேங்களா. ஸோ எனக்கு ஆர்த்தோ போர்ஷனில் மட்டும் தான் எனக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்டில் ரியாக்ஷன் சீக்வன்ஸாக கொடுப்பாங்க, நம்ம கரெக்டாக ஏபிசி கண்டுபிடிச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The major product formed in the following reactions. பின்வரும் வினையில் முதன்மை விளைபொருள் உருவாகிறது. ஸோ எது வந்து பின்வரும் வினையில் உருவாகுது கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, இது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா Br2XS. ஸோ Br2XSனாலே வந்து நிறைய இடத்துல வந்து சப்ஸ்டியூஷன் ஆக போகுது. புரோமின் வந்து ஹாலஜனேஷனில் வந்து ஹை போலார் சால்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட இருந்தால் நம்மளுக்கு 3 இடத்துலையுமே சப்ஸ்டியூஷன் ஆகிறத பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ பார்த்தா நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் ஃபீனால் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கெல்லாம் அந்த புரோமின் உட்கார வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்த்தோ பொசிஷனில் நடக்கும், அடுத்து பேரா பொசிஷனில் இருக்கும், அடுத்து திருப்பி ஆர்த்தோ பொசிஷனில் உட்கார வைக்கும். ஸோ இப்போ புரோமின் வந்து 3 இடத்துல உட்கார வைக்கும். ஸோ இப்போ ஃபீனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்த்தோ பேராவில் வைக்கும். ஸோ இங்கே SO3H இருக்குது. இந்த SO3H பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ஓகேங்களா. ஸோ இந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் என்ன பண்ணணும்னா இது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப் ஓகேங்களா. ஸோ அப்போ புரோமின் வந்து எங்கே உட்கார வைக்கும்னா எனக்கு ஒரு மெட்டாலையும் இங்கே ஒரு பொசிஷன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோட ஆர்த்தோ பொசிஷன், இது அதோட ஆர்த்தோ பொசிஷன். பட் SO3H பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோட மெட்டா பொசிஷன் ஓகேங்களா. ரெண்டுமே ப்ராடக்ட் எங்கே உட்கார வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மெட்டா பொசிஷன் தான் உட்கார வைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 சப்ஸ்டியூஷனில் வந்து Br வந்து உட்காரும், ஒரு 2லேயுமே OH பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் என்னோட ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ஆர்த்தோ பொசிஷன்லையும் ஆர்த்தோ பொசிஷனில் உட்கார வைக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மெட்டா பொசிஷனில் இந்த இடத்துல ஃபீனாலோட மெட்டா பொசிஷனில் உட்கார வைக்காது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SO3H ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு Br வராது. ஸோ இதுவுமே என்னோட தப்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷனில் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஸோ ஆர்த்தோ பொசிஷன் கிடையாது. இங்கே Br2XSன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பொசிஷன்லேயும் வரும். ஸோ அப்போ என்னோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் A and B ரெஸ்பெக்டிவ்லி இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால். பின்வரும் ஃபீனால் வினைகளில் முறையே A மற்றும் B ஆகியவற்றினை முதன்மை விளைபொருளை கண்டறிக. ஸோ இங்கே கொடுத்துருக்க ரியாக்ஷனில் ABயோட முதன்மை விளைபொருள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஃபீனால் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபீனால் கூட வந்து Br2 in CH2 ஓகேங்களா, Br2 in CH2. ஸோ Br2 in CH2ன்ற போது நம்மளுக்கு தெரியும் இது வந்து லோ போலார் சால்வன். ஸோ லோ போலார் சால்வன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் Br சப்ஸ்டியூட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ப்ராடக்ட் வரும், ஆர்த்தோ புரோமோஃபீனால், பேரா புரோமோஃபீனால் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எது மோர் மேஜர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பேரா புரோமோஃபீனால் தான் மோர் ஸ்டேபிள் ஓகேங்களா. ஸோ அப்போ கரெக்ட் காம்பவுண்ட் ஏ எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 காம்பவுண்டில் எது மோர் மேஜர் அப்படின்னா பேரா தான் மோர் மேஜர். ஸோ அப்போ பேரா காம்பவுண்ட் தான் என்னோட ஆன்சர் ஓகேங்களா, ஏ காம்பவுண்ட். இதே வந்து பி காம்பவுண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபீனால் கூட CH3Cl NaOH அது கூட வந்து H+ போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம், இது வந்து ரேமர்-டீமன். ஸோ குளோரோஃபார்ம் கொடுத்துட்டு நம்மளுக்கு இது பண்ணும்போது இது வந்து ரேமர்-டீமன் ரியாக்ஷன். ஸோ ரேமர்-டீமன் ரியாக்ஷன் ஓகேங்களா. ஸோ ரேமர்-டீமன் ரியாக்ஷனுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு சாலிசிலிக் ஆல்டிகேட் வரும் கரெக்டாக. ஸோ இங்கே எங்கே வந்து சாலிசிலிக் ஆல்டிகேட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே சாலிசிலிக் ஆல்டிகேட் இருக்குது, இங்கே வந்து சாலிசிலிக் ஆல்டிகேட் இருக்குது. ஸோ அப்போ இது எனக்கு கிடையாது, இது எனக்கு கிடையாது ஓகேங்களா. நம்மளுக்கு சாலிசிலிக் ஆல்டிகேட் வச்சே தெரியும், ரேமர்-டீமன் ரியாக்ஷன் இந்த ரெண்டுமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இதில் பேரா கொடுத்துருக்காங்க, எனக்கு இங்கே ஒரு இதில் ஆர்த்தோ கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த காம்பவுண்டில் வந்து 2 காம்பவுண்ட் உருவாகும், ஒன்று ஆர்த்தோவும் உருவாகும், ஒன்று பேரா உருவாகும். ஆனால் ஆர்த்தோ காம்பவுண்ட் தான் வந்து எனக்கு மைனர் ப்ராடக்ட் ஓகேங்களா, குறைவான விளைபொருள். ஸோ அதிகமான உருவாகுது என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேரா. ஸோ மேஜர் இதுதான். அப்போ இதுதான் என்னோட ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். பின்வரும் வினையில் முதன்மை விளைபொருளாக உருவாகிறது, எது உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இங்கே காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா, இதுதான் நம்மளோட காம்பவுண்ட். கான்சன்ட்ரேட்டட் HBr(XS)ன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ கான்சன்ட்ரேட் HBr(XS) கொடுத்துட்டாங்க. இது JEE Mains 2019 கேட்டிருக்காங்க, ஹீட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும்
ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈத்தர் காம்பவுண்ட் இருக்குது ஓகேங்களா. நம்மளுக்கு ஒரு ஈத்தர் சேர்மம் இருக்குது வினை செயல் தொகுதி ஓகேங்களா. ஸோ இந்த ஈத்தர் காம்பவுண்ட் வந்து HBr கூட என்ன ஆகும்னா எனக்கு பாண்ட் க்ளீவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HBr எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HBr என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தெரியும் இதில் ஆக்சிஜனோட லோன் பேர் வந்து இங்கே ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ எந்த பாண்ட் க்ளீவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் இந்த பாண்ட் தான் க்ளீவ் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபீனாலும் இந்த இடத்துல வந்து எனக்கு பிஆரும் எனக்கு ஆட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல க்ளீவேஜ் இப்படி நடக்கும். ஸோ இதே மாதிரி எக்ஸஸ் HBr வந்து நமக்கு எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா எனக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கோனிக் ரூல் பார்த்துருப்போம். ஸோ எந்த கார்பனில் வந்து அதிக ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே ஹச்சும், ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு பிஆர் ஆட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா OH இந்த இடத்துல வந்து பிஆர். ஸோ இங்கே வந்து மார்க்கோனிக் ரூல் படி நடக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த காம்பவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எனக்கு பிஆர் வராது. எப்பயுமே இங்கே வந்து ஃபீனால் தான் உருவாகும். ஏன்னா வந்து அந்த ஆக்சிஜன் இருக்க லோன் பேர் வந்து ரெசனன்ஸ் நடக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல இது உருவாகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோனிக் ரூலில் நம்மளுக்கு தெரியும் எங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும் அங்கே தான் ஹச் ஆட் ஆகும். ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் எனக்கு வராது, இது மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபீனால் கொடுத்துட்டாங்க. பட் இந்த இடத்துலையுமே வந்து ஆன்டி மார்க்கோனிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவுமே வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆல்கால்ஸ் ஃபினால்ஸ் ஈத்தர் சாப்டர்லேருந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் நீட் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.